நேசிப்பாயா திரை விமர்சனம். ஆகாஷ், முரளி, அதிதி சங்கர், குஷ்பு, சரத்குமார், பிரபு, ராஜா மற்றும் பலர் நடிப்புல விஷ்ணுவர்தன் இயக்கத்துல யுவன் சங்கர் ராஜா இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் நேசிப்பாயா. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஹீரோ ஆகாஷ் முரளி ஹீரோயின் அதிதி சங்கரை கண்டதும் காதல் கொள்கிறார். அந்த நாள் முதல் அவருக்கு காதல் தொல்லை கொடுத்து ஒரு வழியாக தனது காதல் வலையில் விழ வைக்கிறார். காதலர்களுக்கு இடையே திடீரென்று பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்துவிட அதிதி சங்கர் போர்ச்சுகல் நாட்டில் வேலைக்கு சென்று விடுகிறார். ஆகாஷ் உள்ளூரில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். இதற்கிடையே போர்ச்சுகலில் அதிதி சங்கர் கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். தகவல் அறிந்த ஆகாஷ் முரளி காதலியை காப்பாற்றுவதற்காக போர்ச்சுகல் நாட்டிற்கு செல்கிறார். அவர் ஹீரோயினை காப்பாற்றினாரா, கொலைக்கான பின்னணி, அதில் ஹீரோயினை அதிதி சங்கர் சிக்கியது எப்படி என்பதை காதலும் மோதலும் கலந்து சொல்வதுதான் நேசிப்பாயா. ஆக்ஷன், வயதுக்கு ஏற்ப சுறுசுறுப்பு என தனது முழு திறமையும் வெளிக்காட்டக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் ஹீரோ ஆகாஷ் முரளி சரியாக பயன்படுத்தியிருக்கிறார். 6 அடி உயரத்தில் ஆக்ஷன் ஹீரோவுக்கான அனைத்து அம்சங்களும் கொண்டவராக இருக்கிறார். ஹீரோயினியாக நடித்திருக்கும் அதிதி சங்கர் கல்லூரி மாணவி மற்றும் வாழ்க்கையை உணர்ந்த முதிர்ச்சியான பெண் என ஒரே கதாபாத்திரத்தில் 2 விதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல்கள் சுமார் ரகம்தான். பின்னணி இசை கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் எரிக் பிரைசன் காட்சிகளை பிரம்மாண்டமாக படமாக்கியிருக்கிறது. சேசிங் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் ஹாலிவுட் படங்களின் பாணியில் படமாக்கப்பட்டிருக்கிறது. திரைக்கதைக்கு சுவாரஸ்யம் சேர்க்கும் விதமாக காட்சிகளை தொகுத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் ஏ. ஸ்ரீகர் பிரசாத். வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்லும் ஹீரோயின் பிரச்சனை, அதிலிருந்து அவரை காப்பாற்றும் ஹீரோ என்று ஒன்லைனை வைத்துக்கொண்டு காதல், ஈகோவால் ஏற்படும் பிரிவு, கொஞ்சம் ஆக்ஷன், கொஞ்சம் சஸ்பென்ஸ் ஆகியவற்றை கலந்து பிரம்மாண்டமான கமர்ஷியல் மற்றும் மென்மையான காதல் படமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் விஷ்ணுவர்தன். ஆகாஷ் முரளி என்பவருக்காக எழுதப்பட்ட கதை, திரைக்கதை என்றாலும் இப்படிப்பட்ட கதையை இவ்வளவு பிரம்மாண்டமாக எடுத்திருப்பது பார்வையாளர்களை வியக்க வைக்கிறது. மொத்தத்துல நேசிப்பாயா திரை ரசிகர்களை நேசிக்க வைக்கும்.